friends, welcome to Hasika's Kitchen. என்ன friends எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். அதுக்காக ரெட் கலர்ல subscribe பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க உடனே பார்த்து செஞ்சு பார்க்கலாம் friends. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி குக்கர்ல டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க friends. சிக்கன் பிரியாணி பண்ண என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். ரொம்பவே சூப்பரா ஈஸியான சிக்கன் பிரியாணி ரெசிபியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதாவது 750 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேங்க. ரைஸ் எப்போவுமே 2 தடவை நல்லா அலசிட்டு 1 ஹவர் நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் குக்கரில் செய்ய ஈஸியாக இருக்கும். குக்கர் நல்லா ஹீட்டாக இருக்குது. அதில் நம்ம ஒரு 100 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்தாலும் நல்லா தாங்க இருக்கும். 25 ml நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தமான வீட்டில் செஞ்ச பசுனையாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட்டை 3, கிராம்பு 3, ஏலக்காய் 3 போட்டு தாளிச்சிடலாம். நல்லா ஹீட்டானதும் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் வெடிக்குள்ள அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாவை குறுக்க சேர்த்து அது கூட தாளிச்சிடுங்க. அப்போ காரம் வந்து நல்லா சூப்பராக ஆயிலில் இறங்கி நம்மளுக்கு ரைஸ்லேயும் நல்லா காரமாக இருக்கும். இப்போ மிளகா எல்லாமே நல்லா வந்து வெடிச்சதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நான் நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 4 பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. சின்ன சின்ன சைஸாக இருந்தால் 6 போடுங்க. அடுத்ததாக வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் சேர்த்தோன்னா ஈஸியாக நமக்கு கோல்டன் கலர் டக்குன்னு வெந்து வந்துடும். அப்படி இல்லைன்னா வெங்காயம் வேகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுங்க. இப்போ நல்லா ஆனியன் வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஆனியன் வேகிறப்ப பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா எதுவுமே ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட சிக்கன் பிரியாணியோட சீக்ரெட்டே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டை இன்னும் அதிகரிக்க நம்ம வீட்லேயே ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி, 10 பாதாம், அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயத்தை நான் உரிச்சு வச்சுருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வீட்டில் அரைச்ச கறி குழம்பு தூள் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க. இது கூட வெங்காயமும் நல்லா சூப்பராக வதங்கிக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு 3 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அப்போ டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு கலர் பார்த்தாலே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு தெரியும். அடுத்ததாக நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். நம்மளோட பிரியாணியில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியில் செம டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது இந்த நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மசாலா மட்டும்தாங்க. இதை மிஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் கம்மியாகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்ததாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும். வெங்காயத்தோடு வதக்குறப்ப அடியில் வந்து அப்படியே மசாலா ஒட்டாமல் இருக்கணும். அதனால் நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ ஈஸியாக வந்து வெங்காயத்தில் அந்த இஞ்சி பூண்டு வெந்து சூப்பராக வந்துடுங்க. ஆயில் தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளோ தான் ஆயில் சேர்த்தாலும் அந்த ஆனியன் வெந்ததுக்கப்புறம் தனியாக அந்த ஆனியன்லேருந்து ஆயில் பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம கரம் மசாலாவில் இருந்த மஞ்சத்தூளே நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும். வெங்காயத்தோட மசாலா வேகிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு தனியாக வரணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த மசாலாவை சேர்க்க முடியும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஆச்சி பிராண்டோட பிரியாணி மசாலா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எந்த பிராண்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும். அப்போ அடியில் மசாலா எதுவும் நல்லா வந்து ஒட்டாமல் இருக்கணும். அதுக்காக நல்லா கரண்டி வச்சு நம்ம கிண்டுறப்ப மசாலா எதுவுமே ஒட்டாதுங்க. அந்த வெங்காயத்தோடு நம்ம மிளகாய்த்தூள் அதே மாதிரி பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்து வேகிறப்ப நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன சைஸில் 3 சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ரெண்டையுமே நல்லா வந்து சாப் பண்ணி போட்டலாம். மசாலாவோட நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 900 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு அரிசி போடுறோமோ அதோட 200 கிராம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட சேர்த்து வதக்கலாம். சிக்கனும் நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு 3 தடவை நல்லா அலசிட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருங்க. 1/4 மணி நேரம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வடிச்சிருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலாவில் சேர்க்கணும். இப்போ மசாலாவில் நல்லா சிக்கன்
வேகிற மாதிரி நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் சிக்கனில் வந்து மசாலா சேர்ந்து செமையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உரப்பு உப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ சிக்கனில் தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஊற வைக்கும் போது நம்ம நல்லா 2 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். நான் லாஸ்ட்டாக அலசணுன்னா அரிசி வந்து உடஞ்சிடுங்க. இப்போ கறியில் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நமக்கு வந்து மசாலாவோட வேகிறப்ப அந்த சிக்கனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உப்பெல்லாம் சார்ந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குது பாருங்களேன், அதில் தண்ணி வந்து 1 டம்ளர் நான் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிக்கன்லேருந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சேர்த்துருக்க 1 டம்ளர் தண்ணியை சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்குறப்ப இன்னும் பிரியாணிக்கு டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குங்க. நல்லா கெட்டி தயிராக பார்த்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த 15 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சிக்கனோட தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நம்மளோட பிரியாணியில் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னா நம்ம இப்படிலாம் பக்குவமாக செஞ்சால் மட்டும்தான். இப்போ நான் இன்றைக்கி 7.5 அதாவது 7.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அப்போ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு மொத்தமாக நான் 15 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன். கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு எப்போவுமே பிரியாணிக்கு நல்லா அரிசி 1 ஹவர் ஊறி இருக்குன்னா 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சா போதுமான அளவாக இருக்கும். அதனால் 15 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். அடுத்ததாக தான் நம்ம அரிசி சேர்க்கணும். எப்போவுமே பிரியாணிக்கு வந்து நம்ம ஏதாவது உப்போ உரப்போ குறைச்சலாக இருக்குன்னா நீங்கள் வந்து நல்லா தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் உள்ள உப்பு உரப்பு கம்மியாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்ததாக அரிசி சேர்க்குற நேரம் கூட சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு கிரேவி சூப்பராக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வடிக்கிறப்ப நம்ம வந்து அரிசியை உடையாமல் நல்லா பிணையாமல் அலசணும். அப்படியே தண்ணியை மேலாப்பில் இருத்துட்டு தான் நம்ம அரிசியை போட ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம வந்து அரிசியை களையாமல் லாஸ்ட்டாக களைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு கழுவுனிங்கன்னா அரிசி அப்படியே உடஞ்சிடுங்க. பிரியாணி பாஸ்மதி ரைஸில் செய்கிறப்ப நம்மளுக்கு அரிசி உடஞ்சிடுச்சுன்னா குழஞ்சி போயிடும். இப்போ அரிசி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி அடியில் எதுவும் ஒட்டாமல் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 லெமனை வந்து நம்ம இதில் புளிஞ்சு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து டேஸ்ட் புளிப்புத்தன்மையோட சூப்பராக இருக்குங்க. நான் அதுக்காக சீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு 1/2 லெமன் மட்டும் டேரெக்டாக அப்படியே ரைஸில் புளிஞ்சு விட்டுறேன். இப்போ நல்லா மலமலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ரைஸை நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு விசில் போட்டால் போதுங்க. எப்போவுமே பிரியாணிக்கு நல்லா ரைஸ் வந்து கொதி வரும்ல, அந்த ஸ்டேஜில் விசில் போடுங்க. அப்போ வந்து ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு விசில் நல்லா லாங்காக வருங்க. அதுவே சூப்பராகிடுச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். மேலே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆயில் மாதிரி நிற்கிறது தெரியுதா? இப்போ அந்த மசாலா எல்லாமே ரைஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சூப்பராக ஆகிடுங்க. நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறப்ப நல்ல கனமான கரண்டி வச்சு அடியிலேருந்து கொடுத்து கிண்டணும். அப்போ தான் வந்து மேலே நிற்கிற மசாலா எல்லாமே கீழே சார்ந்து சூப்பராக இருக்கும். பீஸ் எதையுமே உடைச்சிடாமல் பக்குவமாக வந்து நம்ம வந்து நல்லா கிண்டி விடணுங்க. ரொம்பவே சூப்பரான சிக்கன் பிரியாணியை நம்ம டக்குன்னு வந்து ஒரு விசிலில் செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக இருக்கும். நம்ம குட்டீஸ்லாம் கேட்குற நேரம் சட்டுன்னு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தா சூப்பர். நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கரண்டி வச்சு நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். மேலே விசில் எதுவுமே இல்லாமல் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஹீட் அப்படியே இருக்கும் நம்ம சாப்பிட்ற வர. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே உதிரியான பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் தாங்க. சைடில் பார்த்திங்கன்னா 2 முட்டை, அதே மாதிரி வெங்காய சட்னியும். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக வந்து பிரியாணிக்கு ரொம்ப காம்பினேஷனாக பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹசிகாஸ் கிச்சனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணிட்டா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே பார்த்தாலும். அதே மாதிரி நம்ம பிரியாணி ரெசிபிக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சாட்டர்டே சண்டேலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.